நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விஸ்வாவசு வருட வைகாசி மாதம் 31 சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/6/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53. திதி இன்று மாலை 3:27 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம். நாம யோகம் பிற்பகல் 1:04 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 3:27 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசுலம் கிழக்கு. பரிகாரம் தை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று முழுவதும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சனிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். யாருக்கெல்லாம் கேது திசை நடக்கிறதோ, சனிமகா திசை நடக்கிறதோ, அவர்களெல்லாம் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை பூஜிப்பது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்ல கொண்டு செல்லுங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், புத பகவான், மாந்தி பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வியாபாரம் நன்றா இருக்கணும், லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. வியாபாரம் சிறப்பா நடைபெற வேண்டுமா, அதே மாதிரி லாபம் அதிகரிக்க வேண்டுமா, அதற்கு ஒரு சிறிய பரிகாரம். அதே போல அதுக்கு சில எந்திரங்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா கல்லா பெட்டியில வைக்கக்கூடிய ஒரு எந்திரமும் ஒரு பச்சை துணியில அதை செஞ்சு கொடுக்கப்படும். வியாபாரம் பண்றவங்க வேணுன்றவங்க இதை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது பூஜித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜித்த ஒரு பொருள். யாரெல்லாம் வியாபாரம் பண்றீங்களோ, யாரெல்லாம் சிறு கடையா இருந்தாலும், பெரிய கடையா இருந்தாலும், பெரிய ஒரு வணிகமா இருந்தாலும், எல்லாருமே இதை வாங்கி வச்சுக்கலாம். இது மகாலட்சுமியினுடைய அருளும் குபேரரின் அருளும் இது கிடைக்கும். இது எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த பொருளை அங்க வைத்தால். சரிங்களா? இது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இப்போ ஒரு 2 மாத காலமாக இதை பூஜை செஞ்சுக்கிட்டு வரோம். இது முடிஞ்ச பிறகுதான் சொல்லணும்ன்ற காரணத்துக்காக தான் பூஜை முடிஞ்ச பிறகு இத சொன்னோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம்னா அது வேஸ்ட். அந்த பூஜை முறைகள் எல்லாம் அதை சிறப்பா செஞ்சு அதுக்கப்புறம் அது கொடுத்தாதான் அதுக்கு சக்தி அதிகமா இருக்கும். எப்பொழுதுமே வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். லாபத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. அதே மாதிரி எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும், வியாபாரத்தை செய்வதாக இருந்தாலும், அதுல சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பொருள் உங்களுக்கு தரும். இது கல்லாப்பெட்டியில வைக்கணும். அதே போல நீங்க எங்க கல்லாப்பெட்டி வச்சு ஒரு டேபிள் போட்டு அங்கதான் கல்லாப்பெட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு நேரா பின்னாடி பூஜை எல்லாம் வச்சிருப்பீங்க, அந்த சுவாமி படங்கள்லாம் வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வியாபார விருத்தி எந்திரம் அது கொடுக்கப்படும். 2 பொருளையும் சேர்த்து நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தன லாபம் ஏற்படும், தன லாபம் பெருகும். மகாலட்சுமியினுடைய அருளும் குபேரரின் அருளும் இது கிடைக்கும். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இது கொரியர்ல அனுப்பப்படும். அதே போல
இத அமுச்சு வைக்கும்போது, இத கல்லாப்பெட்டியில வைக்கும்போது மட்டும் என்ன செய்யணும்னா, கணவன் மனைவியா இருந்தால் தம்பதிகளா அத வைக்கணும். அந்த கல்லாப்பெட்டியில தம்பதிகளா வச்சு கையில வச்சு பூஜை பண்ணி அந்த கல்லாப்பெட்டியில வைக்கணும். கல்யாணம் ஆகல அப்படின்னா, அப்பா, அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அத வந்து பூஜை பண்ணி கல்லாப்பெட்டியில வைக்கணும். இதுதான் ஒரு முறை. வேற ஒண்ணும் கிடையாது. அத வைக்கும்போது, அந்த மூட்டைய கையில வச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும், குபேர லட்சுமியும் மனசார வழிபட்டு, அந்த கல்லாப்பெட்டியில வச்சிடணும். வச்சுட்டு, அத நல்ல ஒரு என்ன செய்யணும்னா, வாசனை ஊதுபத்தி, சந்தன ஊதுபத்தி, சாம்பிராணி ஊதுபத்திலாம் இருக்கும். அந்த ஊதுபத்திய அதுல காட்டணும். இது நீங்க வாங்கின பிறகு எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத நான் எழுதி அனுப்புவேன். அதை நீங்க வாங்கி வச்சு பூஜை பண்ணீங்கன்னா வியாபாரம், தொழில், சிறுதொழில், பெருதொழில், அந்த சொந்தமா தொழில் செய்யறவங்க, சொந்தமா வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்குமே இது வந்து சிறப்பா இருக்கும். வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுக்கு ரொம்ப செலவு, ரொம்ப பெரிய செலவு, ஒரு 10,000 20,000 அதெல்லாம் கிடையாது. கம்மியான செலவு தான். சரிங்களா? ரொம்ப அதிகமா நிறைய பேர் 10,000 20,000 அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? கம்மியான ஒரு பண செலவுல உங்களுக்கு அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. வாங்கி நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். இது வந்து 100%, 100லாம் இல்ல, ஒரு 1000% கூட சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் ஏன் சொல்லல அப்படின்னா, இத வந்து ஒரு மண்டலம் முடிஞ்சு 2வது மண்டலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். 2 மாசம் ஆச்சு. 2 மண்டலம் அப்படின்றது வந்து உங்களுக்கு 96 நாள் 100 நாள் அப்படி. ஒரு மண்டலம் முடிஞ்சு இப்போ ஒரு 20 நாள் ஓடி இருக்கு. இன்னொரு மண்டலமும் அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். சரி, இப்பொழுது 2 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நீங்க செய்கின்ற செயல்கள்ல புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோட செயல்படக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய பிடிவாத போக்கினை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உயர, விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லவும். பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல ரொம்ப பொறுமை தேவை. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் தோன்றி மறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மனசுல ஒரு புதுவிதமான இலக்குகள் ஏற்படும். தேவையற்ற அலைச்சலால் உடலில் சோர்வு, அசதி இதெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதுவும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போனால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு இருக்கும், கவனமா பார்த்துக்குங்க.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பயணங்களால் ஏற்பட்ட ஒரு சோர்வுகள் எல்லாம் நீங்கும். இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபார வியூகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனதில் ஏற்படும். ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு மனசளவுல பிறக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகும். உங்கள் தோற்றத்துல ஒரு பொலிவு அதிகரிக்கும். உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள், நேரடியான எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. அதிசய தெற்கு திசை, அதிசயன் ஒன்றாமன், அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர் நம்பிக்கை பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். வழக்கு சார்ந்த செயல்களை சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் பயணம் மூலம் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அதே மாதிரி வர்த்தகம் தொடர்பான இந்த இணையம் சார்ந்தனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. அந்த ட்ரேடிங் பண்றவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் அந்த துறையில கவனத்தோடு செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு புகழ் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக பிரச்சனைகளா விலகும். உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசு துறையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள்லாம் மேலோங்கும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய நிறநாமன், அதிசய நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை, பார்வை தொடர்பான பிரச்சனை இதெல்லாம் விலகும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்களால் மதிப்பு மரியாதை உயரும். கால்நடை வழியில ஆதாயம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் விலகும். இன்னைக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். உடன் பிறந்தவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தீராத பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரும். வியாபாரத்தில் பொறுமையோட கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக வாய்ப்புகளை அறியக்கூடிய ஒரு தன்மை. விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அறிவு திறனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தீர்வே கிடைக்கல ஒரு சில விஷயத்துலன்னா இன்னைக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். உயர் அதிகாரி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள்லாம் உண்டாகும். எதிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் மூலம் இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படும். அதிசய வடகிழக்கு அதிசய இரண்டாமின் அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தம்பதிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வழக்கு விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும். நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். மற்றவர்கள் இடத்தில் சுமூகமாக பழகுங்கள். இன்றைய நாள் சோர்வுகள் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. இசையின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுமூகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பொது காரியங்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்க. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க. சொத்து சார்ந்த எண்ணங்கள் மேலோங்க. அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதிசய இசை தெற்கு திசை. அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.